ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சின்ன கோட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய கோட்டை போட்ட மாதிரி சத்யாவோட பிரச்சனை ஒரு சின்ன பிரச்சனையா தான் தோணுது. என்னங்க இப்படி சொல்றீங்க? ஆமா ஆதர, இதை விட பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் இப்ப என் கண்ணு முன்னாடி நின்று என்ன பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. பெரிய பெரிய பிரச்சனையா? எங்க என்ன பிரச்சனைங்க? நாளைக்கு தேதி என்னன்னு தெரியுமா உனக்கு? 10. வீட்டு வாடகை, மல்லிகை ஜாமா, பாட்டிக்கு மருந்து மாத்திரை வாங்குற செலவுன்னு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் மாதிரி வரிசையா செலவுங்க லைன் கட்டி நிக்குதே. அதுக்கெல்லாம் என்ன பண்ண போறோம்? எப்படி சமாளிக்க போறோம்? நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்க்கு வேலையே இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு கரெக்ட்னு இப்பதான் எனக்கு புரியுது ஆதர. திடீர்னு எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணி இருட்டுல தள்ளி விட்ட மாதிரி இருக்கு. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? எல்லாம் சரியாகும். காலையில பொழுது விடிஞ்சா வெளிச்சம் வரும். இல்ல ஆதர, பிரச்சனை தான் வரும். ஏங்க என்னங்க நீங்க? எவ்வளவோ சமாளிச்சிட்டோம், இத சமாளிக்க மாட்டோமா? சமாளிச்சுக்கலாங்க, நீங்க கவலைப்படாதீங்க. இல்ல ஆதர, இத சமாளிக்க முடியாது. ஏன்னா என்னங்க என்னாச்சு? அது வீடு வாங்குறதுக்காக ஒருத்தர்கிட்ட பணம் கடனா வாங்கியிருந்தேன். நாளைக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுத்தே ஆகணும். இல்லைன்னா அந்த ஆளு பெரிய பிரச்சனை பண்ணுவான். மான மரியாதையே போயிரும் ஆதர. ஐயோ, வீட்டுக்காக நாம இவருக்கு தெரியாம கடன் வாங்கின மாதிரி இவரும் நமக்கு தெரியாம கடன் வாங்கி வச்சிருக்காரே. இப்ப என்ன பண்றது? ஒருத்தர் கிட்ட ஒருத்தர் உண்மையை சொல்லாம மறைச்சு இப்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோமே. இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா ஒண்ணு மாத்தி ஒண்ணுன்னு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்ததுனால இத சொல்றதுக்கு மறந்துட்டேன். உங்ககிட்ட சொல்லாமலே எங்கேயாவது பணத்தை புரட்டி இந்த கடன் அடைச்சிடலாம் நானும் ட்ரை பண்ணேன். ஆனா ஒன்னும் முடியல. சரி, எவ்வளவு கொடுக்கணும்? 1 லட்சம் ரூபா. ஏங்க எப்பவுமே சிக்கனமா இருப்பீங்கல்ல, வேற எங்கேயாவது பணத்தை சேமிச்சு வச்சிருக்கீங்களா? நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். நான் பணம் சேர்த்து வச்சிருக்கேன் ஆதர. நீ கேட்டது தான் ஞாபகம் வந்துச்சு. சூப்பருங்க. எங்க சேர்த்து வச்சிருக்கீங்க? எந்த பேங்க்ல சேர்த்து வச்சிருக்கீங்க? பேங்க்லயா? சச்ச அதெல்லாம் இல்ல, இரு வரேன். ஆதர, இங்க பாரு எப்படி. ஏங்க இந்த உண்டியலையா சேர்த்து வச்சீங்க? எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கீங்க? அது நிறைய இருக்கும், எக்கச்சக்கமா இருக்கும், பெரிய அமௌண்டா தான் இருக்கும் ஆதர. எங்க? ஓகே, சமாளிச்சிரலாம். ஆதர உட்கார. ஆதர எடுக்கணும்ல, நிறைய இருக்கும். உடைக்கவா? ஆதர, நம்மளால என்ன முடியுமா இல்ல வேற யாராவது கூப்பிடலாமா? இல்ல வேணாம், நம்மளே பண்ணிடலாம். நீங்க உடைங்க. ஓகே ஓகே ஓகே. ரூபா 111 இல்ல 1 ரூபா மிஸ் ஆயிடுச்சு. ஏங்க என்னங்க இது? சேமிப்பு செலவு பண்றதுல மட்டும் தான் சிக்கனமா இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்னடானா சேமிக்கிறதுல கூட இப்படி சிக்கனமா தான் இருப்பீங்களா? சாரி ஆதர, நானே இதை எதிர்பார்க்கல. இப்ப என்ன பண்றது ஆதர? இந்த 111 ரூபா வச்சுலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. வேற ஏதாவது பண்ணலாம். யாதரே, என்கிட்டயா சவால் விட்டுட்டு போற?
இந்த சவால்ல ஜெயிச்சு உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நான் தான் யமங்கிறத நிரூபிச்சு காட்டல, என் பேரு சத்யா இல்லடி. கார்த்தி வந்துட்டான் போல இருக்கு. இப்பவே என் வேலையை ஸ்டார்ட் பண்றேன்டி. சத்யா, ஏய் ஏய், என்னாச்சு? எதுக்கு அழுகுற? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. சத்யா, இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? இல்லைங்க, நான் என்ன பண்ணாலும் ஆதரையும் பிரபு மாமாவும் என்னை நம்பவே மாட்டேங்கிறாங்க. அத நினைச்சா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால தாங்கிக்கவே முடியலங்க. அதான் என்ன மீறி எமோஷனல் ஆகி அழுக வந்துருச்சு. ஏய், இதுக்கு போய் அழுதுட்டு இருக்க? இங்க பார், உன்னை யார் நம்புறாங்களோ இல்லையோ, நான் நம்புறேன் சத்யா, முழுசா நம்புறேன். நீங்க என்ன நம்புறது சந்தோஷமா தாங்க இருக்கு. ஆனா ஒரு குடும்பங்கிறது புருஷன் பொண்டாட்டி மட்டும் இல்லையே, அந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்தா தானங்க குடும்பம். இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே என்ன நம்ப வேண்டாமா? இந்த வீட்டோட நல்லதுக்காக தான் நான் இங்க இருக்கேன்னு என் மேல நம்பிக்கை வைக்க வேண்டாமா? ஆனா ஆதிரியும் அவங்க அண்ணனும் நான் ஆரம்பத்துல நடந்துகிட்டதையே மனசுல வச்சுக்கிட்டு இப்பவும் என்ன தப்பாவே நினைச்சுக்கிட்டு இருக்காங்களே. நான் என்னங்க பண்ணுவேன்? சத்யா, நான் சொல்றத கேளு. என் அண்ணனும் அண்ணியும் ரொம்ப நல்லவங்க. நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரமே உன் நல்ல மனசை புரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். என்ன? ஏன் ஆதிர, நான் வேணா போய் கார்த்திக் கிட்ட கேட்டு பார்க்கட்டுமா? கார்த்திக் கிட்ட இப்போ 1 லட்சம் ரூபாய் எப்படிங்க இருக்கும்? அவங்கிட்ட இருக்காதுதான். ஆனா அவனுக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டயாவது கேட்டு வாங்கி கொடுத்தான்னா நமக்கு அது உதவியா இருக்கும்ல. அதோட இல்லாம இந்த மாச செலவையும் அவன் தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு வந்துடுறேன். யோ, எங்க 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 இருங்க. நீ சும்மா ஆதிர, எல்லா வார்த்தையும் நாமளே சுமக்கணும்னு நமக்கு என்ன தலையெழுத்தா? நீ இரு, நான் போய் அவன்கிட்ட பேசிட்டு வரேன். எங்க என்ன